அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆறுதல் தரும் அல் குர்ஆனின் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அல் முல்க் என்ற அத்தியாயத்தின் 23வது வசனத்தின் ஒரு பகுதி. அல்லாஹ் அதிலே சொல்கிறான், கலீலம் மா தஷ்குரூன், குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று சொல்கிறார். நன்றி செலுத்துதல் என்பது இயல்பாகவே எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று. நம்ம யாருக்கோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறோம், நமக்கு மனசில் பெருசாக இல்லாட்டியும் கூட ஒரு சின்ன தேங்க்ஸ், நன்றி அப்படின்னு சொல்கிறத, அதை உள்வாங்கிறத நம்ம சந்தோஷமாக நினைக்கிறோம் இல்லையா? பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தோம், அதுக்கு அவர் அவரால் முடிஞ்ச நன்றியை சொல்லிட்டாரே என்று நாம் கொஞ்சம் திருப்தி அடைகிறோம். ஆனால் படைத்தவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். நம்மளில் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ்விடத்திலிருந்து அருளையும் செல்வத்தையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் எதிர்பார்த்ததையும் வாங்கிய பின்புதான் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளபடியே அப்படி அல்ல. ஒரு மனிதர் வாழ்ந்தாராம் உலகத்திலே, அவருடைய தலை முடியே எதுவுமே இல்லை, மொட்டை தலையாக இருக்கிறார். உடல் முழுவதும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு அப்படியே சீழும் உடலிலிருந்து துர்வாடையும் வீசி கொண்டிருக்கிறது. 2 கண்ணும் அவருக்கு தெரியவில்லை. கையும் காலும் முடமாக, பக்கவாதத்தின் காரணமாக முடம் ஏற்பட்டு போய் இருக்கிறார். இந்த சூழலிலே, இந்த கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவர் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்தார், எல்லா புகழும் இறைவா உனக்கே, எனக்கு நீ எவ்வளவு அருளை கொடுத்திருக்கிறாய் என்று கேட்டார். அந்த வழியாக போகக்கூடிய ஒருவர் யோசித்து கேட்டாராம், என்னங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கண் பார்வை தெரில, கை காலு முடமாகி போச்சு, நடக்க முடியல, உங்களால் சுயமாக எந்திரிச்சு நிற்க முடியல, தோளெல்லாம் தொழுநோய் ஏற்பட்டு அப்படியே சீல் வடிந்து கொண்டிருக்கிறது, தடையில் ஒத்த முடி இல்லை, எல்லாம் வழுக்கு தெரியா இருக்குது, இப்படி இருந்தும் கூட நீங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு, எனக்கு இறைவான் நிறைய அருளை கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டாராம். உடனே அவரிடத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மனிதர் சொன்னாராம், ஆமாம், இறைவனிடத்திலிருந்து எனக்கு இப்போவும் அருள் கிடைக்கதான் செய்கிறது, எனக்கு தலையில் முடி இல்லை தான், உடம்பெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளி தான் நான், எனக்கு பார்வை இல்லை தான், என் கை காலு பக்கவாதத்தினால் முடங்கி தான் போச்சு, ஆனாலும் கூட அல்லாவை நினச்சி பார்க்கறதுக்கு, அந்த அல்லாவை நினைக்கிறதுக்கு சிந்தனையை எனக்கு கொடுத்துருக்கான இறைவன். நினைத்த அல்லாவை நாவினால் துதிப்பதற்கு, நாவினால் அவனை அழைப்பதற்கு எனக்கு சக்தியை அல்லாஹ் நாக்கில் கொடுத்துருக்குறானே, அது இருக்கிறதுனால தானே அல்லாஹ் நான் என்னை கூப்பிடுறேன், அது இருக்கிறதுனால தானே அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறேன், இதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அருள் தானே, எனவே தான் இதை கொடுத்த அல்லாஹ்விற்கு நன்றி சொல்கிறேன். எத்தனையோ பேர் இந்த சிந்தனை திறன் முடங்கி போயும் இருக்கத்தானே செய்கிறாங்க. எத்தனையோ பேர் நாவால் படைத்தவனை ஒரு முறை அல்லாஹ் என்று கூப்பிடுவதற்கு சக்தி இல்லாமல் ஊமைகளாகவும் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல், நான் ஊமை இல்லையே, நான் சிந்தனையில் முடக்கம் செய்யப்பட்ட சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாத நபர் இல்லையே, இதுவும் அல்லாஹ்வின் அருள்தான், எனவே இதை கொடுத்தவனுக்கு நான் நன்றிதான் செய்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னாராம். அன்பு சகோதரர்களே, எவ்வளவு உயர்தரமான நிலை என்று நீங்கள் பார்க்க வேண்டும். நான் எனவே சொன்னேன் ஆரம்பத்திலே, அருளையும் செல்வத்தையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் நினைத்ததையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவனுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்பது அல்ல. நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொன்றையும் கொஞ்சம் யோசித்து பார்த்து, நம்முடைய உடலினுடைய வெளிப்பாகங்கள், அந்தரங்கங்கள், இதையெல்லாம் கற்பனை செய்து பார்த்து அந்த வல்ல அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் சொல்கிறது, அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தார், அவ்வளவு நோயில் இருந்தார், அவ்வளவு பெரிய சிரமத்தில் இருந்தார். அவர் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொன்னார், அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நான் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறேன், ஆனால் நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய், இரக்கம் காட்டக்கூடிய நபர்களிலெல்லாம் மேலான இரக்கம் காட்டக்கூடியவன் நீனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ்வை அந்த கஷ்டத்திலும் புகழத்தான் செய்தார்கள், அல்லாஹ்வை துதிக்கத்தான் செய்தார்கள், அல்லாஹ்வின் மேன்மையை சொல்லத்தான் செய்தார்கள். இந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவா, உன்னை புகழ்வதற்கு நாவை தந்திருக்கிறாயே என்று நினைத்த ஆனந்தத்தான் பட்டார்கள், நொந்து கொள்ளவில்லை.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் 13 ஆண்டு கால வாழ்க்கையிலும் சரி, நபித்துவத்திற்கு பின்னால் மதினாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டங்களிலும் சரி, பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் இழப்புகளுக்கும் ஆளாக நேர்ந்தது. ஆனாலும் கூட அவர்கள் இரவின் பிற்பகுதியிலே எழுந்து நின்று காலெல்லாம் வீங்கி போய் விடுவான், அவ்வளவு நேரம் தொழுதார்களாம். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா ஒரு நாள் கேட்டார்களாம், நபியே நாயகமே, உங்களுடைய முன்பின் பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விட்டதே, நீங்கள் ஏன் இப்படி கால் கடுக்க, கால் வலிக்க, கால் வீங்க நின்று தொழ வேண்டும் என்று கேட்டார்களாம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் என்னை படைத்தவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வணக்க வழிபாடின் மூலமாக நான் காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னார்களாம். அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, பாருங்கள், நபியின் தொடர் வாழ்க்கையில் எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கடி, எத்தனை கஷ்டம், எத்தனை இழப்பு, எத்தனை விதமான துன்பங்கள், எத்தனை விதமான எதிர்ப்புகள், இதை எல்லாத்தையும் தாங்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டும் கூட படைத்தவனுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய இந்த நின்று வணங்குவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள் என்றால், அன்பர்களே, சோதனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுதிலும் கூட அதிலும் ஒரு நன்மை இருக்கும். இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயத்தை நினைத்து அவனுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்ற உணர்வை இங்கே அழகாக கற்றுத்தருகிறார்கள். ஒன்றை புரியுங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை இன்னும் அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நீங்களும் நானும் விரும்புவோமையானால் நிச்சயமாக எது கிடைத்ததோ அதற்கு நன்றி சொல்ல வேண்டும். ஈயம் ஹனீஃபாவின் வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். எத்தனை எத்தனை அருளை இறைவாணி தந்தாய், அந்த அருளுக்கெல்லாம் நாங்கள் உள்ளபடியே உனக்கு நன்றியை செலுத்தினோமா என்று தெரியாது. ஆனால் மீண்டும் மீண்டும் உன்னிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்கள் உள்ளமெல்லாம் பயப்படுகிறது, கொடுத்ததற்கே இன்னும் நன்றி செய்யவில்லையே, மறுபடியும் உன்னிடத்திலே கேட்கிறோமே. யோசிப்போம், அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளதாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.